நம்ம வாழ்க்கையே ரொம்ப சிரமமான வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையெல்லாம். இப்போ நீங்க சொல்றப்ப ஒரு விஷயம், முருகர் வந்து சோதிப்பாரு. ஆனா கைவிட மாட்டாரு அப்படின்னு. உங்களுடைய வாழ்வியல் அனுபவத்திலருந்து அத கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுமா சார்? ஏன்னா, இப்போ வந்து சிறு வயசுல வந்து அப்பா அம்மா வந்து ஒரு வயசுல அவங்க வந்து 2 பேருமே தவறிட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப கேள்விக்குறியாகுது. அப்படி கேள்விக்குறியாகும் பொழுது, ஒண்ணு நம்ம இறைவனை நாடி தான், இறைவனை வணங்கி தான் நம்ம போய் ஆகணும். வேற வழி இல்ல. அப்படி போகும்பொழுது, ஏதாவது ஒரு ரூபத்தில யார் மூலியமாவது ஒருத்தர கை காட்டி விடுவார். அதனால நாங்க ஃபர்ஸ்ட்டு ராஜாண்ணாமலைபுரத்தில இருக்கும்பொழுது, அப்ப கபாலீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்து போவோம். என்னன்னா, வேலையே ஒண்ணுமே இருக்காது. செவனேன்னு அந்த டூ வீலர் எடுத்து நாங்க 2 பேரும் போவோம். டூ வீலர நிறுத்திட்டு கபாலீஸ்வரர் கோயில்ல அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வந்து அதான் சொல்லுவாங்கல்ல, சிவனேன்னு நினச்சு உட்காந்து அந்த சிவனை நினச்சிக்கிட்டு உட்காருவோம். அந்த புளியோதரை குடுப்பாங்க, சாப்பிடுவோம். இப்படி தான் இருக்கும். ஆனால் அங்க போக, 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 போக நம்மள அறியாம ஒரு நாள் நம்மளுடைய பாதைய மாத்துவாரு. நம்ம வாழ்க்கைய மாத்துவாரு. அதுக்காக சில பேர் வந்து இன்னைக்கே வேண்டணும், இன்னைக்கே கிடைச்சிடணும், இன்னைக்கே வெற்றி அடையணும்னாக்க முடியாது.